ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஸ்ரீ சமையலறை. இந்த வீடியோவில் கேரட் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கேரட் ஹல்வா செய்கிறதுக்கு எல்லா இடத்துலையும் பொதுவாக கிடைக்கிற கேரட் தான் எடுத்திருக்கேன். இது டெல்லி கேரட்லேயும் செய்யலாம். டெல்லி கேரட்டு நார்மல் கேரட்டை விட கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். அதனால் டெல்லி கேரட்டில் ஹல்வா செய்யும்போது சுகர் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் டெல்லி கேரட்டோட கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதுனால ஹல்வாவோட கலரும் கொஞ்சம் நமக்கு டார்க்காக கிடைக்கும். நான் 3/4 கிலோ கேரட்டை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா துருவி எடுத்துக்கணும். முதல்ல கேரட் துருவுறதில் நல்லா துருவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கேரட் ஹல்வா பண்ணிடலாம். அடுப்பில் பேன் வச்சாச்சு. அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடாயிடுச்சு. இதில் நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டை சேர்த்துடலாம். கேரட் ஹல்வா செய்கிறதுக்கு துருவின கேரட்டை நெய்யில் நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், முதல்ல துருவின கேரட் சேர்க்கும்போது நிறைய இருந்த மாதிரி தெரிஞ்சுது. இப்போ வதங்கின பிறகு பாதி அளவாக குறைஞ்சிருச்சு. இதோட 3 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால் இல்லைன்னா காய்ச்சாத பால் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பால் சேர்த்துடலாம். இது ஏற்கனவே காய்ச்சி வச்ச பால் தான். இந்த பாலில் கேரட் நல்லா வேகணும். அதோட நம்ம சேர்த்துருக்கிற 3 கப் அளவு பாலும் நல்லா வற்றி வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வேக வைக்கணும். பால் சேர்க்கும் போதே சுகர் சேர்த்துடக்கூடாது. அப்படி சேர்த்துட்டோம் அப்படின்னா கேரட் நல்லா வேகாது. அதனால் பால் நல்லா வற்றின பிறகு தான் நம்ம சுகர் சேர்க்கணும். பாருங்கள், பால் ஓரளவு குறைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் பால் இருக்குது. இதுவும் வற்றுற அளவுக்கு நம்ம இதை வதக்கணும். இப்போ பால் நல்லா வற்றிருச்சு. இதோட 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்த பிறகு மறுபடியும் கொஞ்சம் நீர் விடுற மாதிரி தெரியும். அதுவும் நல்லா வற்றுற அளவுக்கு நம்ம வதக்கணும். நம்ம சுகர் சேர்த்த பிறகு கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் நல்லா இப்போது வற்றிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதோட 100 கிராம் அளவுக்கு கோவா சேர்த்துக்கலாம். கோவா சேர்க்கும்போது கேரட் ஹல்வாவோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். கோவா இல்லைன்னா பரவாயில்லை, இப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். கோவா சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுறணும். கோவா சேர்த்து ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருக்கக்கூடாது. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிளறுனா போதும். கோவா நல்லா எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம கேரட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக நெய்யில் முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் வறுத்து சேர்த்துடலாம். அடுப்பில் ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடாயிடுச்சு. இதில் முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு லேசாக வறுபட்டுருச்சு. இதோட கொஞ்சமாக கிஸ்மிஸ் சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம கேரட் ஹல்வா கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பரான சுவையான கேரட் ஹல்வா ரெடி. இதை கேரட் ஹல்வாவோட சேர்த்துடலாம். நீங்களும் இந்த மெத்தடில் கேரட் ஹல்வா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஹரிஸ்ரீ சமையலறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.